ஆமா எதுக்கு தம்பி இப்போ நீங்கள் கோட்டு சுட்டுமா வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, போகன் படம் பார்த்தாச்சு. சரி அதை ரிவ்யூ பண்ணும்போது என்ன கெட்டப் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். அரவிந்த் சாமி கெட்டப்புக்கு கோட் சூட்டு போட்டாலே போதும்னாங்க. சூட்டும் அரவிந்த் சாமி இது மாதிரி இல்லை, நானும் அரவிந்த் சாமி மாதிரி இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நிகழ்ச்சியை ஜாலியாக பண்ணுறதுக்காக வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். போகன் அப்புறமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அஜித்துடைய வியூகம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லுக் வந்தாச்சு. வந்த உடனே இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக் தானா இல்லை எதுவும் ஃபேன் மேடாக பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பெரும் பரபரப்பு கிளம்பிச்சு. ஏன் அப்படின்னா, சிக்ஸ் பேக்கோட அஜித் இருக்கும்போது இது வரைக்கும் வந்து நம்ம அது மாதிரி ஒரு அஜித்தை பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு மிரட்டலான தோட்டத்தில் வந்திருக்காரு. இதெல்லாம் சிஜியில் பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும், இது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாக இருக்குது. பேரும் கூட எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் சமீப காலமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு சில சென்டிமெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை மட்டும்தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது, போஸ்டரு அதெல்லாம் வந்து வியாழக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றத அஜித் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராரு. அதே மாதிரி இன்னொரு சென்டிமெண்ட்டும் இந்த படத்துடைய பேரில் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அஜித்தோட இணைஞ்ச பின்னர் இயக்குனர் சிவா ஒரு சில சென்டிமெண்ட்களை தீவிரமாக கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அஜித் சிவா கூட்டணியில முதன்முறையா உருவான திரைப்படம் வீரம். தமன்னா அஜித்துக்கு ஜோடியா நடிச்சிருந்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றதோட அஜித்தோடைய மாஸ் இமேஜும் உயர்றதுக்கு இந்த திரைப்படம் முக்கிய காரணமா அமைஞ்சிருந்தது. இதையடுத்து மீண்டும் சிவாவும் அஜித்தும் இணையும் போது அடுத்த திரைப்படத்துடைய பெயர் என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாவே காணப்பட்டது. இந்த திரைப்படத்துக்கும் வீல தொடங்குற மாதிரி வேதாளம் அப்படின்னு பெயரிட்டாங்க. இதனால அஜித்தும் சிவாவும் கூட்டணி அமைக்கும் போது படத்துடைய பெயர் வீல தொடங்கி எம்ல முடியணும் அப்படின்ற சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத ஏறத்தாழ ரசிகர்கள் யூகிச்சிட்டாங்க. வேதாளம் திரைப்படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்த நிலையில சிவாவும் அஜித்தும் கூட்டணி அமைச்ச அஜித்துடைய 57வது திரைப்படத்துடைய பெயர் வீல ஆரம்பிச்சு எம்ல முடியும் அப்படின்றத அநேக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அது போலவே விவேகம் அப்படின்ற டைட்டில படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா சிறுத்தை சிவா அஜித்துடைய கூட்டணியில விஎம் சென்டிமெண்ட் தீவிரமா கடைபிடிக்கிறது ரசிகர்கள் மத்தியில உறுதியாயிருக்கு.